அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அவங்க இந்த ஸ்கூல் பிள்ளைங்களாம் வெயிலில் விளையாடுறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கராத்தா இதெல்லாம் சொல்லித்தராங்களா பிள்ளைங்க பசங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு. அப்புறம் கிராமத்தில் தான் மேக்ஸிமம் அங்கே வந்து அவங்களுக்குலாம் ரெஸ்ட்டே கிடையாது. எனி டைம் காட்டு வேலை தான் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா அதாவது என்னென்னா நிறைய வந்து நம்மளோட மூலிகை சாப்பிட்டா உடம்புக்கு ஹெல்த்து அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். ஆனால் அந்த ஜூஸ் குடித்தா நல்லா ரத்த ஓட்டம் ஊறும், நல்லா ரத்தம் ஊறும். அப்புறமேட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்லா கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது நிறைய பொண்ணுங்களுக்கு இருக்குது. இப்போ என்கிட்டையும் கேட்டுருக்குறாங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாக கட்டடத்து வேலைக்கு போயிருந்தேன், காட்டு வேலைக்கும் போயிருந்தேன். அதனால் கொஞ்ச நாளாக கலராக இருந்தேன். இந்த ஒரு 2 மாதத்தளவில் வந்து ரொம்ப கரையேன்னு போயிட்டு அது எனக்கே நல்லா தெரியுது. ஆனால் என் ஃப்ரெண்டுங்களாம் வந்து நீ என்ன இப்படி கருத்து போயிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் நான் என்னென்னு சொன்னேன், நான் அப்போயே சும்மா விளையாட்டுக்கு வந்து நான் கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டுருக்குறேன், அதனால் அப்படி தான் கலராக இருப்பேன்னு சும்மானாச்சும் சொல்லிட்டேன். ஆனால் நான் குடிக்கல இல்லை. இப்போ வந்து கருப்பாக ஆன உடனேயுமே எனக்கே ஒரு என்ன வருதுன்னா, சரி இது குடித்து நம்ம இப்போ வெயிட் குறைக்கிறதுக்கு எப்படி இவங்க சொல்கிறோம், இப்போ வெயிட் இத்தனை நாளையில் நான் ஒரு 40 நாளையில் ஒரு 3 மாதத்தில் வெயிட் கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்றாங்க இல்லையா. அந்த மாதிரி எனக்கு என்னென்னா இந்த மாதிரி இது வந்து ஒரு 10 நாள் மட்டும் குடிச்சு பார்க்கலாம், கொஞ்சமாச்சும் சேஞ்ச் ஆகுமா. ஒரு 2-3 நாளையிலேயே நம்ம ஸ்கின்லாம் டோட்டலாக மாறிடுது, அது வேறு விஷயம். 10 நாள் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் நாட்டு வைத்தியம் பொறுத்த வரைக்கும் மாத்திரை மெடிசின் போடாத ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா எதை எடுத்தாலும் சரி, மாத்திரை ஊசி இதெல்லாம் சேர்த்தாத எடுத்திங்கன்னா 48 நாள், அதாவது இயற்கையாக நம்ம சாப்பிட்றப்ப 48 நாள் எடுத்திங்கன்னா அதுக்கு வேல்யூ சூப்பராக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் நான் ஒரு 10 நாள் எடுத்து இன்னும் கண்டினியூ ஆகி நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் 48 நாள் நான் இது பண்ணுறேன். ஆனால் இது யாருக்குன்னா நான் சொன்னோம்ல அவங்களுக்கு தான். இந்த இந்த வீதியில் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு, காட்டு வேலை செய்கிறவங்களுக்கு, கட்டடத்துக்காரங்களுக்கு, ஸ்கூல் பெண்களுக்கு இவங்களாம் வந்து நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னோடய மைண்ட் செட்டு. மேக்ஸிமம் இந்த வீடியோ அவங்களுக்கு தான். நம்ம டவுனில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அவங்களாம் வேண்டாம். நம்ம வந்து இப்படி இருக்கிறாங்களே அப்படி நம்ம 4 ஃபேமிலிக்கே போய்க்கலாம்.